ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியை பற்றி நம்ம தளபதி அவர்கள் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தில் இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. அவங்க வேறு யாருமே கிடையாது, நடிகர் கருணாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழக வெற்றிக்கழகம் இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அது ரொம்பவே அதிகமாகவே இருக்காங்க. ஸோ இப்படி இருந்தும் தெரிஞ்சு இவர் வந்து என்ன சவால் விட்டுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தில் இருந்தால் உதயநிதி அவர்கள் நிற்கிற அவருக்கு எதிர்த்து நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவால் வந்து விடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டினா, தளபதினா அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்பர் 1 தளபதி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுருக்காங்க. சரி, அவர் தளபதியாக இருந்துட்டு போகிறாரு, நமக்கு என்ன. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணால் பட்டம் சூட்டிக்கோங்க அப்படிங்கிறதும் அது நம்ம விருப்பம் கிடையாது. அது நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம், நீங்கள் என்ன பட்டம் வேணால் நீங்கள் யாருக்கு வேணால் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் தளபதி ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி தளபதினா அது விஜய் தான் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான், ஓகேவா. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது உதயநிதி அவர்கள் நிற்கிற இடத்துல வந்து நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது எப்படி நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது உதயநிதி அவர்களை விட அதிகமாக வந்து அவர் ஜெயிக்க போகிறாரு. அதாவது முதல்வருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டு எலெக்ஷன் நான் பிடிச்சி ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டு நம்ம எங்கள் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வருக்கு சவால் அவர் கூட நின்று போட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது அவர் துணை முதல்வரே கிடையாது, முதல்வரேன்னா அது எங்கள் தளபதி தான், நாங்கள் டேரெக்டாக வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் போல்டாக வந்து சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் தில் இருந்தால் உதயநிதி அவர்களை வந்து அவர் நிற்கிற இடத்துல நீங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக தெரியுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க. நீங்கள் சினிமாவில் தான் காமெடி பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ நீங்கள் பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காமெடியாக தான் தெரியுது. இவரோட ரசிகர்கள் பற்றியும் தெரியல, இவரோட தொண்டர்கள் பற்றியும் உங்களுக்கு தெரியல. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது இலவசமாக ஏதாவது கொடுக்கணும், இல்லாட்டி பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் ஓட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100ல் ஏதோ 50% வந்து உலகருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சைடு தளபதி சைடு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவை கிடையாது. 2026 எலெக்ஷன் எப்போ வரும், எப்போ போய் ஓட்டு போட்டோம் நம்ம தளபதிக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே, பெண்கள் முழுக்கணும், குழந்தைகள் முழுக்கணும், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லாமல் இருந்தாலுமே அவங்க வந்து தளபதி அவர்கள் ஓட்டு ஜெயிச்சு அதில் வந்து நம்ம தளபதி என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இந்த மாதிரி டம்மியாலாம் வந்து தில் இருந்தால் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. இவரோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன அணில்னு சொல்லி நீங்கள் தளபதி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் அணில் மாதிரி அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதாவது தளபதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மக்கள் ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்குள் வந்து இறங்கி அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முதல்வர் கண்டிப்பாக 2026 அவர் தான் சிஎம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உதயநிதி அவர்களை பற்றி பேசினாலும் சரி, எப்படி சொல்கிறது முதல்வர்களை பற்றி பேசினாலும் சரி, அப்போ இந்த தில்லில் உங்களுக்கு எங்கே போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சவால் விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அதுக்கப்புறம் சவால் விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா 2 கோடி கொடுங்க, நானும் உங்களை விஜய் அவர்கள் மாதிரி நானும் பெரிய மாநாடு நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 கோடியில் உங்களுக்கெல்லாம் பத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த 2 கோடி கொடுத்து நீங்கள் மாநாடு ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு உங்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரணும். அந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் தனியாக பணம் கொடுக்கணும், அதுக்கும் சேர்ந்து ஒரு பிரியாணி கொடுக்கணும். வேறு எல்லாமே கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் போட்ட அந்த மாநாடுக்கு மக்கள் எல்லாருமே வருவாங்க. ஆனால் தளபதி அவர்களோட மாநாடுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்களா அவங்களே காசு செலவு பண்ணி அவங்களா ட்ராவல்ஸ் எடுத்து அவங்களா வந்து தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்த கூட்டம் தான், தானாக சேர்ந்த கூட்டம் தான் அவங்களா. உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி கொடுங்க, நான் வந்து மாநாடு விஜய் அவர்களோட நான் அதிகமாக மாநாடு கூட்டம் சேர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது எந்த நம்பிக்கையில் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. சரி, என்னமோ முடிஞ்சால் தில் இருந்தால் தளபதி அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் நிற்கிற இடத்துல நின்று ஜெயிச்சு காட்ட சொல்கிறீங்களா? கண்டிப்பாக 2026
அவர் எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருணாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழகம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிற இடத்துல நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தில் இருந்தால் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற ஒரு சவால் விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.